ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அது என்ன அப்படின்றது இங்கே தொடர்ந்து பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து டைட்டிலில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். பட் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அந்த இடத்துக்கு இப்போ வந்து நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கேன். யாரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போயிட்டுருக்கேன். ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. ஆமாங்க, கோயம்புத்தூர் ஈசா டெம்பிளுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? நான் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். இவர் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தார். என்னோட டிரைவர் தான் அவர். வேலைக்கு வச்சிருக்காரு. இப்போ நம்ம இந்த நைட்டில் எங்கடா வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. பார்த்தீங்களா, நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு எந்த இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. பகலில் இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் வந்து நைட் அப்படின்றனால ஓரளவுக்கு தெரியலை. பட் இருந்தாலும் வந்து நைட்டில் தான் இங்கே லைட் ஷோ வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நாங்கள் நைட்டில் வந்திருக்கோம். ஆமாங்க, இதுதான் ஈசா டெம்பிள். நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஆனால் நான் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்திருக்கேன். நைட் டைமில் வந்திருக்கேன். இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பகலில் வந்தோம் அப்படின்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கலாம். ஆனால் லைட் ஷோ வந்து நைட்டில் தாங்க நடக்கும். ஸோ வந்து நம்ம வந்து நைட்டில் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் வந்து வந்துருந்துச்சு. ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பஸ்லாம் நிறையா நின்றுச்சு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஐயப்ப பக்தர்கள் தான் இருக்காங்க. பார்த்தா கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு ஃபுல்லாகவே அவங்க தான் இருக்காங்க. லைட் ஷோ பார்க்குறதுக்காக வரிசையாக வந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க. லைட் ஷோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளும் வந்து லைட் ஷோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏதாவது நல்ல பொண்ணுகளை பார்த்து சைட் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எங்கே பொண்ணு இருக்குது அப்படின்றதே தெரியல. வெறும் கருப்பு வேட்டியாக தெரியுது. ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஒழுங்காக தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து பேக் கேமராவில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களை காட்டுறேன். செம்மையாக இருக்குது. ஈசா டெம்பிள் ஃபுல்லாக மக்கள் வெள்ளமாக இருக்குது. ஃபுல்லாகவே வந்து சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த இடத்த மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. அந்த அளவுக்கு பெரிய கூட்டம்லாம் கிடையாது. சிவராத்திரி அந்த டைம்லலாம் செம்ம க்ரௌடாக இருக்கும். ஃபுல்லாகவே இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே மக்கள் வெள்ளத்தோடு இருக்கும். பட் வந்து ஒரு நார்மல் டேஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சபரிமலைக்கு போகிறவங்க தான் ஃபுல்லாகவே இருக்காங்க. இந்த சிவன் மேலே வந்து இருக்கிற அந்த ஊதா கலர் லைட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லைட் ஷோ வந்து பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போயிருக்காங்க. என்ன ஸ்நாக்ஸ் வாங்க தெரியல. ஸோ அந்த ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பஜ்ஜியும் டீயும் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வாழைக்காய் பஜ்ஜியை வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் மட்டும் இல்லை, கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வாழைக்காய் பஜ்ஜி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. லைட் ஷோ வந்து ஆரம்பிக்க போகுது. ஃபுல்லாகவே எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தா கண்டிப்பாக செம்மையாக இருந்திருக்கும். பட் இது வந்து லைட் ஷோ வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் இப்போ நைட்டில் வந்திருக்காங்க. அந்த லைட் ஷோனா என்ன அப்படின்றதே எனக்கு தெரியலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இந்த லைட் ஷோ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா? அதுக்காக தான் நாங்கள் நைட்டில் வந்திருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கும் காட்டுறேன். ஸோ பொறுத்துருந்து பாருங்கள். ஓகே, லைட் ஷோ வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஃபுல்லாக எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரே கருமுருன்னு இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இவர் தான் அடிக்கடி இங்கே வந்திருக்காரு. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத அவர் சொல்லுவார். எல்லோரும் வீடியோ எடுப்பாங்க. வீடியோ எடுக்கும்போது மொத்த பேர் ஃபோனை தூக்குவாங்க. அதுதான் இந்த வீடியோவில் தெரியும். இவர் வேணால் ரெக்கார்ட் பண்ணி போட சொல்கிற மாதிரிங்க. அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லைட் ஷோ வந்து இப்போ போட போகிறாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து மொபைலில் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது. நம்மளும் இப்போ வந்து அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் வந்து பாருங்கள். ஃபோன் மட்டும் தெரியுது பாருங்கள் எப்படி இருக்குது. லைட் ஷோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அப்படியே வரும் பாருங்கள். பொறுத்திருந்து பார்த்துட்டே இருங்க. அங்கே பாருங்கள் லைட்டை. நிலா வந்துச்சு, தோடு வந்துருச்சு, அப்புறம் பொட்டு வந்துருச்சு. நேரில் பாருங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். உங்களுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன்.
over 15,000 years ago, of being up here in the upper regions of Himalayas. No one knew who he was, where he came from. The origins of this spectacular being were unknown. When his ecstasy allowed him some movement, he danced wildly. இந்த ப்ராஜெக்ட்ல படம் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்குல்ல. சும்மா சும்மா சொல்லுங்க. When intensity peaked, he became utterly still. People saw that he was experiencing dimensions that no one had ever known or able to fathom. His ecstasy and intensity allowed him to transcend his physical form. Witnessing an individual human in union with the cosmos, they called him a yogi, as he was the first one, the Adi Yogi. எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க? அதாவது ஸ்டோரியா? வாழ்க்கை சிவனோட வாழ்க்கை வரலாறா? மனிதர்களின் வாழ்க்கை வரலாறா? When his stillness lasted for years on end, curious onlookers melted away. Only 7 seekers remained, as they could not tear themselves away from him. கொஞ்சம் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த பாம்பு அப்படியே கழுத்து மேலே கழுத்தில் பாம்பு இருக்குல்ல, நான் வியூவர்ஸ் சொல்லிட்டேன். இங்கே பேசுறதுலாம் கேட்குதான்னு தெரில, லைட்டாக கேட்கும். ஞானங்களா? என்னது அது? 7 ஞானங்களா? என்னது ஞானங்களா இல்லை வேற பேர்? இதில் இப்போ ஒவ்வொன்று மாறி மாறி வருது இல்லை ப்ரோ, அதெல்லாம் ஒவ்வொன்று கீழே ஒவ்வொரு சாமியாரை கைத்து ஆமாம் ஆமாம். ஒவ்வொரு வீட்டில் ஆராய்ச்சி பண்ணுறதுல நம்மளுக்கு பாம்பு. வீக்கெண்டில் வந்தோம்னா வச்சுக்கோங்க, இன்னும் நிறைய ஃபோன் தெரியும். வீக்கெண்டில் வந்து இன்னும் நிறைய ஃபோன் தெரியும். டெய்லி நடக்காது, அதே போயிட்டு He transmitted the profound science of yoga in its full depth and dimension. He expounded 112 methods of attainment, offering his disciples access to the deepest innards of creation.
created and the uncreated cascaded upon his unbridled wild hair. It was a vision of the very core of the cosmos in all its profundity and magnificence, a vision of the unfathomable mysteries of the universe, a most overwhelming vision the sages and Devi Parvati had ever witnessed. Devi Parvati, seeing Adiyogi reveling in ecstatic states, said, I want to have what you have. Show me the way. பனிஷ்மெண்ட் மாதிரி கையெழுத்துலேயே நிற்கிறது எல்லாமே வியூவர்ஸ் தாண்டி Adiyogi absorbed her and made her a part of himself, and hence he is the Ardhanari, the ideal man, where one half of him is woman. சிவனும் பார்வதியுமா? ஒரு பாதி ஆண் ஒரு பாதி பெண். Seeing the splendor of this magnificent union, Ghanas, his constant companions, asked, what about us? Adiyogi said, just drink of me, which drove them into intoxicated raptures. Seven sages, the Saptarishis, took the sacred science of yoga in all its forms to human habitations across the planet, which turned into crucibles of civilization.
This spectacular being is not of the past, but the future of humanity. To move humanity from hallucinations of ups and downs to nameless ecstasies of one's interiority. Mahadevaya Namaha. Mahadevaya Namaha. Mahadevaya Namaha. அவ்வளோதாங்க, லைட்ஸும் முடிஞ்சிருச்சுங்க. ஃபுல்லாக லைட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க, ஊதா கலர் லைட்டை போட்டாங்க. பழையபடி பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. Shambha, Shambha, அந்த சிவன் சிலைக்கு கீழே வந்து ஆராதனை, தீப ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். We are glad to announce that cultural offerings and Adiyogi Divyadarshanam will happen every day at 7 p.m. wherever the Adiyogi premises is open. கலை நிகழ்ச்சிகளும் ஆதியோகி திவ்ய தரிசனமும் ஆதியோகி வளாகம் திறந்திருக்கும் அனைத்து நாட்களிலும் வண்டி எடுக்கிறதுக்குள்ள போகணும் நம்ம. லைட்டை போட்டாச்சு. ஓகே, லைட் ஷோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே கிளம்பிடலாம். எல்லா கூட்டமும் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம். அப்போ தான் வந்து டிராஃபிக் இல்லாமல் உள்ளே வெளியே போக முடியும் அப்படின்றதுனால உடனே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரு வழியாக ஈசா யோகாமயம் வந்து இந்த லைட் ஷோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்காக தான் நைட்டில் வந்தது, இந்த லைட் ஷோவை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஷோ வந்து உண்மையிலே செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் டெய்லியுமே இது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இன்னொரு நாள் வந்து நம்ம பகலில் வந்து இதே இடத்துக்கு நம்ம வரலாம். முடிச்சாச்சு, நம்ம வந்து கிளம்புறோம். பாய் பாய், see you. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Inba. Keep subscribe and keep supporting me. Thank you.